ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கொஞ்சம் கேளுங்க. நம்மலாம் ஞானியாகாட்ட வேர் டு வி கோ? வி வென்ட் டு கர்மாஸ், ரைட்? சஞ்சித்த கர்மா, பிராரப்த கர்மா நம்ம போனோம். அப்புறம் சடன்லா வந்து ஒரேடியா ஞானி கிட்ட போயிடுறோம். இன் பிட்வீன் தோஸ் ஆர் நாட் ஞானி என்ன ஆகும்? சஞ்சித் கர்மா பிரம்மைவா ஹெமிதி நிச்சயன ஞானேன நஷ்யதி. ஸோ ஸ்ட்ரெயிட்டா ஞானி போறோம்னா வேர் டு வி ஆல் ஸ்டாண்ட் இன் பிட்வீன்? சோ ஞானியோட இதெல்லாம் கதையே அவளுக்கு சஞ்சித கர்மா கேன்சல் ஆகுது. நமக்கெல்லாம், அதாவது ஆர்டினரி பீப்புளுக்கு மேபி நம்மளும் முக்திக்கு வரலாமா இருக்கும், டைம் இருக்கு நமக்கு. சோ நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு ஜீவன் முக்தி அடையல, ரியலைசேஷன் ஆகல, ஆனால் இது தேகத்தை விட்டுட்டார் அப்படின்னா அவளுக்கு சஞ்சித்தம் எல்லாம் கேன்சல் ஆகாது. ஒன்லி ஃபார் ஞானிகளுக்கு தான் சஞ்சித்தம் கேன்சல் ஆகும். ஏன்னா நான் அதை தான் திருப்பி திருப்பி சொன்னேன், நமக்கு அதை தொடக்கூட முடியாது மற்றவாளால. எடுத்துட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். இந்த சம்சாரங்கிற ஒரு சுழல்ல மாட்டிட்டு சுத்திட்டு வந்துட்டே இருக்கணும். எப்போ அது குறையும்? அதுதான் நான் அந்த ரப்பர் பேண்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். அதை கத்திரிக்கோளால ஃபுல்லா கட் பண்ணணும், இல்லைன்னா சஞ்சிதம் சேர்ந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம தொடவே முடியாது. நமக்கு இப்ப நீங்க வந்து ஆர்டினரி பீப்புளுக்கு கேட்டேன்னா கண்டிப்பா சஞ்சிதம் உண்டு. ஞானிகளுக்கு மட்டும்தான் கேன்சல் ஆகுது. நமக்கு அடுத்த நம்ம இப்போ ஆகாமி சேர்த்துக்கலன்னா கூட சஞ்சித்தத்தை எடுத்துட்டு அதுல என்ன இருக்கோ அந்த பிறவிக்கு போய்த்தான் ஆணும். மேபி இந்த பிறவியில நம்ம இப்ப வாங்கின இன்ஃபர்மேஷன், நம்ம போடுற எஃபர்ட், கர்மயோகமா பண்றதெல்லாம் அடுத்த பிறவியில ஹெல்ப் பண்ணும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக ஃபுல்லா கேன்சல் ஆகிற அளவுக்கு வேணும்னா ஞானியா தான் ஆகணும், ரியலைசேஷன் வரணும். யூ செட்ல நமக்கு ஞானி யோகம் ஒன்று போனாலும் கம் பேக் அண்ட் இதாயிடும். கர்ம யோகம் இஸ் த பெஸ்ட் வே டு ஒர்க் டுவர்ட்ஸ் முக்தின்னு நீங்க எப்பயுமே சொல்றீங்களா? கர்மயோகம் ஞானி யோகம் பண்ண கர்மங்களை எங்க விட்டோமோ அங்கேயும் தான் வரும். ஞானின்னா யூ ஃபர்கெட் எவ்ரிதிங். அது மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பக்தி யோகம்னு ஒண்ணு இருக்கு. டஸ் தட் கவுண்ட் எனிவேர் இன் பிட்வீன் இஃப் யூ கோ த பக்தி மார்க்கம்? அதுவும் ஹெல்ப் பண்ணுவோம் மோட்சத்துக்கு. பக்தி வேற பக்தி யோகம். பக்தி யோகா பண்ணாலும் மறந்துடுவோமா, இல்ல பக்தி யோகம் டைரக்டா முக்தி வந்துருமா? இல்ல இல்ல, நீங்க பக்தி பண்றவாள பாருங்க, இல்ல ரொம்ப சிவியர் பக்தர்களா இருக்கிறவாள அந்த மாதிரி, அதாவது அவனை விட்டா எனக்கு எதுவுமே கிடையாது. இப்ப கிருஷ்ண பக்தினா கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படிங்கும் போதே அதுதான் நம்ம அந்த சார்ட் போட்டோம்ல, அதுவே நித்திய நித்திய பாவத்துலதான் கொண்டு வந்து விடும். இப்ப ஆண்டாள் பண்ணதோ மீரா பண்ணதோ எல்லாமே நித்திய நித்திய பாவம். அவன் தான் எல்லா இடத்துலயும் தெரிஞ்சான் இல்லையா? காக்கை சிறகினிலே நந்தலாலா, உன்னை காணும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, உன்னை தீண்டு இன்பம் தோன்றுதடா. சோ எங்க பார்த்தாலும் அவன் தான். அந்த மாதிரி ஒரு நித்திய நித்திய பாவம் அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துடும். இதெல்லாம் பக்தி யோகம் மூலமாவும் கிடைக்கும். அதுதான் நம்ம இந்த சார்ட்ல போட்டோம். சோ அது மூலமாவும் வைராகியம் வரும். அவளுக்கு பயங்கர ஸ்ட்ராங் வைராகியம் கொண்டு விடும் பக்தியும். சோ அவனை தவிர எதுவுமே எனக்கு கிடையாது, எல்லாமே அந்நியம் அப்படிங்கிற ஒரு பாவம், அதுல வைராகியம் வரும். அப்போ வந்து அதுவும் லீட்ஸ் டு திஸ் ஞானம். எல்லாம் இங்கதான் வந்து சேரும். இப்போ நீங்க சொன்னீங்க வந்து ஞானிகள் வந்து ஐ மீன் நம்ம வந்து அதை எது வருதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த அக்செப்ட் பண்ணிட்டு அதை மூவ் ஆன் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இப்போ குழந்தை இல்லைன்னாக்கா அதுக்கு முயற்சி பண்ணி அப்புறம் குழந்தை பிறந்து அதெல்லாம் பண்ணாம நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணி அதை மூவ் ஆன் பண்ணணும்னு சொன்னீங்க. இது எப்படி பாருங்க, இப்போ ஒரு நமக்கு சில விஷயம் வந்து நம்மளால நமக்கு புரியுது, ஓகே இது கடவுளோட செயல் தான், நம்ம வேண்டாம், நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கேயோ போறோம், அது எதுலையோ ஒரு பிளாக்கேஜ் வந்துச்சுனாக்கா, ஓகே இன்னைக்கு அங்க போக கூடாதுன்னு இருக்கு, அதனால நான் போல, அதனால நான் போக வேணாம், பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா இது ஒரு ஒரு ஆப்ரேஷனே பண்ணணும்னா அதை இல்லை நீ பண்ண வேணாம், நீ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ, அத நீ கடவுள் வந்து இதை நீ கஷ்டப்படணும்னு பண்ணணும்னு இருக்கு, அதனால நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அது நம்மளோட கர்மா, அதை நம்ம பெயினை கோ த்ரூ பண்ணணும்னு இருக்குன்னாக்க அதை நம்ம அக்செப்ட் பண்ணுமா? இல்லாட்டினா நம்ம சாதாரண லைஃப்பை லீட் பண்ணப்போ நம்ம இதை சரி பண்ணணும்னு தானே நமக்கு தோணும். இப்போ ஒரு கேன்சரே வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு தானே நமக்கு தோணும். அதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு நமக்கு மனசுல தோணும். கரெக்ட். ஸோ நீங்க இப்போ தேகத்துல ஏதாவது ப்ராப்ளம் நமக்கு பிசிக்கலா அந்த மாதிரிலாம் இருக்கிறச்சே நம்ம என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த தேகத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூஸ்க்கு அடுத்த ஜெனரேஷன் வரத்துக்கு அதுக்கு சான்ஸ் இல்லைங்கும் போது அதையும் நான் ஏன் சயின்டிபிக்ல இருக்கும்போது யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க தானே? கரெக்டு தான், நான் இல்லைன்னா சொல்ல. அதை நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே, நான்
வந்து நீங்க அப்படி பண்ணணும்லாம் நான் சொல்லல. சாஸ்திரத்தை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு பிசிக்கலா நம்ம வந்து அண்டர்கோ பண்ணின்னு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த வலி தாங்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு சர்ஜரியோ என்ன பண்ணணுமோ நம்ம அதை பண்ணி அந்த வலியிலேருந்து ரிலீஃப் ஆகிக்கிறோம். நம்மளால பெயின் அண்டர்கோ பண்ண முடியாது. அப்படி இருந்தும் பெயின் வரும் வச்சுக்கோங்களேன். என்ன அண்டர்கோ பண்ணணுமோ அதுதான். நீங்க இதை பண்ணி அண்டர்கோ பண்ணணும்னாலும் அதுதான் நம்மளோட பிராரப்தம். இல்ல அது பண்ணவே வேண்டாம் அப்படியே அண்டர்கோ பண்ணணும்னாலும் நம்மளோட பிராரப்தம் தான் அது. எப்படி வருதோ அது பிராரப்தம். அதே மாதிரி ஆனா இந்த இது வந்து நமக்கு ஒண்ணும் பெயின்லாம் கிடையாது. பெயின் எப்படி பெயின் வருது அப்படின்னா மனசுக்கு தான் பெயின். உங்களுக்கு வந்து சொசைட்டி ப்ரெஷர், ரொம்ப சொசைட்டில வந்து ப்ரெஷர் போடுறது. ஏன் வரல, கேள்வி கேட்கறது, பதில் சொல்ல முடியல, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த மனசு மெச்சூர்டா இருந்தா இதை ஹேண்டில் பண்ணிடும். ஆனா மனசு மெச்சூர்டா இல்லாதப்போ இந்த மனசுக்காக பிசிக்கலுக்கு போறது. ஒன்னும் அவளுக்கு அப்படி ஒண்ணும் பிசிக்கல்ல வலிலாம் இருக்காது நீங்க பார்த்தேன்னா. அதனால அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, ஆசைக்கு பண்ணிக்கிறேன். அதை தான் நான் மீன் பண்ணேன். ஆசைக்காக நம்ம பண்ணிக்கிறோம். இந்த ஐவிஎஃப் போறதுலாம் என்னோட வயசுல இருக்கிற மற்றவங்களுக்கு இருக்கே, எனக்கு இல்லையே. அந்த ஒரு ஆசைக்காக நான் தேடி போறது அது தேவையில்லாதது. ஆனா அதே இது பிசிக்கலோட நீங்க கம்பேர் பண்ண முடியும். பிசிக்கல்ல ஒரு பெயின் இருக்கு, ஒரு வியாதி இருக்கு, இல்ல ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுது அப்படின்னா நம்ம கட்டு போட்டுதான் ஆகணும். அதுக்கு என்ன சர்ஜரியோ பண்ணிதான் ஆகணும். ஆனா அதுலயும் பெயின் வரும், அதை அண்டர்கோ பண்ணிதான் ஆகணும். அது ஓகே. ஆனா இது வந்து நம்ம வாலண்டியரா வாங்கிக்கிறோம்னு நான் சொல்றேன். டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப குழந்தைன்றது வந்து நாட் ஜஸ்ட் ஒருத்தருடைய அபிமானம் மட்டும் இல்லைல்ல வக்னி, பார்ட்னரோடதும் சேர்ந்து தானே வரும். இப்ப அவங்களுக்கு அவ்வளவு ஆசை இருக்கு, அவங்க ப்ரெஷர் பண்றாங்க, நம்ம வந்து இல்ல நமக்கு அடுத்த ஜெனரேஷன் வேணும், ஃபேமிலியில ஒரு ப்ரெஷர் இருக்குன்னா அதை அண்டர்கோ பண்ணி தானே ஆகணும். அது நீங்க பேசிதான் பண்ணணும். பார்ட்னரோட மைண்ட் செட் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம உட்காந்து பேசணும். இது தேவையில்லைங்கிற மாதிரி. இல்ல அதெல்லாம் முடியாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும். பட் இதெல்லாம் நம்ம பேசலாம். இது வந்து அப்படியே பிசிக்கல் பெயின் பண்ணியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் இது கிடையாது. இதெல்லாம் நம்ம ஒரு தேவைக்காக, அதாவது ஃபியூச்சர் தேவைக்காக, ஆசைக்காக, சொசைட்டிக்காக அந்த ஃபேஸ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு பண்ணிக்கிறது இதெல்லாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட்போன்மெண்ட் தான் கண்டிப்பா. ஆனா ஒரு பெயின் வலி இருக்கு, அதுக்கு சர்ஜரி போறோங்கிறது அது வந்து இதோட சேராது. அது வேற, இது வேற. ஞானிகளை வந்து நம்ம ஸ்துவந்தி பஜந்தி அர்ச்சயந்தின்னா அதுக்கு அவளோட அந்த புண்ணிய கர்மா வந்து அவளை யார் பண்றாலோ அவளுக்கு போய் சேர்றது. அதே மாதிரி அவளை வந்து நிந்தந்தி, யாரெல்லாம் வந்து அவ நிந்தனை பண்றாளோ, அவளுக்கு வந்து துவேஷம் பண்றாளோ அவளுக்கு வந்து அந்த பாப்ப கர்மா போய் அவளையே தான் நோக்கி சேருது. இப்ப இந்த பாப்ப கர்மாங்கிறது யாரோட பாப்ப கர்மா இது, அது புரியல. பிகாஸ் ஞானிகளுக்கு எப்படியுமே பாப்ப கர்மா பண்றதுக்கு ஆல்ரெடி ரியல் லைஃப் சோல்ஸ் அவ பண்ண மாட்டா. அப்ப இப்ப நிந்தனம் பண்றவாளுக்கு பாப்பம் அந்த மாதிரி சேர்றது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கா அது கேட்கணும். இல்ல, அதாவது ஞானிகளுக்கு அவ ரியலைஸ் ஆனப்புறம் வரக்கூடிய கர்மா எல்லாம் ஆகாமி அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அதாவது ஞானி தேக கிருத்தம்னு அதுக்குதான் போடுற. இந்த தேகங்கிற வேர்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவ பண்ணல அதெல்லாம். அதுக்கப்புறம் அவ தேக கிருத்தம், அவளோட சரீரம் ஏதாவது பண்ணும் இல்லையா, அந்த பாவமோ புண்ணியமோ அதெல்லாம் ஆகாமி. சோ இந்த சரீரம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அவ ரியலைஸ் ஆனப்புறம் எங்கேயும் போகாம இருப்பாளான்னு, ஒரு ஸ்நானத்துக்கு ஒரு ஆத்தங்கரை கூட போலாம். அப்படி போகும்போது வழியில எதையாவது மிதிக்கலாம், ஏதாவது ஒரு பாபகர்மா சரீரத்தால நடக்கத்தான் செய்யும். இன்டென்ஷனா இல்லாட்டாலும் பாபகர்மாங்கிறது வரத்தான் செய்யும். அதே மாதிரி புண்ணிய கர்மாவும் வரும். அவன் வேற ஏதாவது ஒரு கோவிலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், இல்ல யாருக்காவது கஷ்டப்படுறவளுக்கு இன்னொருத்தட்ட வாங்கி ஏதாவது குளிக்கலாம், ஏதோ ஒரு புண்ணிய கர்மா இருக்கும் இல்லையா? இந்த பாபம் இந்த புண்ணியம் அக்குமுலேட் ஆறுதே, இது இவ அக்கௌண்ட்டுக்கு போகாது. ஏன்னா அவன் ஞானி ஆயாச்சு. சோ அவ ஞானி தேக கிருத்தம் புண்ணியம் பாப்பம் அதுதான் சொல்ற. அது வந்து இவாளை யாரெல்லாம் வந்து பஜந்தி அர்ச்சயந்தியோ அவளுக்கு புண்ணியமோ, யாரு துஷந்தி அல்லது துக்கப்பிரதானம் குருவதி அவளுக்கெல்லாம் பாப்பமும் போறதுங்கிறார் ஞானிகளோடு. அதாவது ஞானி தேக கிருத்தம். புரியுதா? ஓகே ஓகே மதர். அப்பனா அவ வந்து ஈவன் விதவுட் நோயிங் அவ பண்றது கூட அது பாப்பமா தான் போய் சேர்றதா, தேகத்துக்கு பாப்பம். நம்ம தெரிஞ்சு கூட
ஒரு எறும்பு மிதிக்கணுங்கிறது இல்ல. மிதிச்சா உயிர் ஒரு ஜீவனை கொன்னது தானே. அதுக்குள்ள என்ன பாபமோ அந்த பாபகர்மா வரத்தானே செய்யும், வேணுண்டு பண்ணாட்டாலும். அதனாலதான் இந்த ஜெயினிசம்ல எல்லாம் வரைச்சு இந்த விசிறி மாதிரி ஒண்ணு இது பண்ணிட்டே தான் அவ நடப்பா. ஏன்னா எதையும் மிதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. சோ நம்ம செருப்பு போட்டுன்னு போறோம், கண்டிப்பா நிறைய உயிர்களை நம்ம வந்து எடுத்துப்போம், நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம உடம்புலயே நிறைய பாக்டீரியா வைரஸ் இருக்கு, டே டு டே அதோட அதுகளுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஜீவன் முக்கியம் தானே, ஆனா போறது இல்ல. சோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தெரியாம பண்ணா கூட கர்மா தான் வரத்தான் செய்யும். அதுக்கு என்ன பலனோ அது வரும். இந்த நம்மளோட சாய்ஸஸ் that we make இப்போ how is that not fate? அது ஏன் நம்மளோட கண்ட்ரோல்ல அது இருக்குங்கிறது மட்டும் வேணா, எதுவுமே நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. how is that not predetermined? அது ஏன் அது வந்து கர்மால இருந்து தானே கொண்டு வரோம் எல்லாமே. லைக் முன்னாடி இருந்த கர்மா தான் நம்ம இங்க கொண்டு வந்து நம்ம அதை தான் கழிக்கிறோம்னு. அப்போ அந்த டெசிஷன் மட்டும் ஏன் how is that excluded? அது எப்படி அது நம்மளோட கண்ட்ரோல்ல சடன்லி அது நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு? கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் ஜீவனுக்கு சுதந்திரம் இருக்கு. சோ இத வந்து பண்ணலாமா வேண்டாமா, இல்ல நான் வந்து வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா, இல்ல பண்ணாம இருக்கலாமா, என்ன வேணா அவன் முடிவு பண்றது ஜீவனோடது. ஆனா சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, இது வந்து உன்னோட பிராரப்தம், நீ அண்டர்கோ பண்றது. சோ நமக்கு வந்து வேணுமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ற ஒரு உரிமை நமக்கு இருக்கு. பாவம் தான் முக்கியம். அதுல எப்பவுமே பாவம் தான் திரௌபதி கிருஷ்ணர் அந்த இதுலயே ஏன் திரௌபதிக்கு சப்போர்ட் பண்றேங்கிறத கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன் உனக்கு நான் அந்த வந்து சப்போர்ட் பண்றேன், இல்லைன்னா உன்னை ஒத்திக்கு அவமானப்படுத்தினதுக்கு இவ்வளோ பெரிய போரை நான் கொண்டு வரணுங்கிறதே கிடையாது. நான் நினைச்சா ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா நீ எடுத்த சபதம் வந்து சொசைட்டிக்காக, இனிமே இத மாதிரி யாருக்கும் ஒரு உமனுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அதுதான் அவ சொன்னது. சொசைட்டிக்காக அவ எடுத்துட்ட சபதம், அதனால நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற. சோ சொசைட்டிக்காக பண்றது இஸ் டிஃப்ரெண்ட், அது எப்பவுமே அக்செப்டபிள். ஆனா இண்டிவிஜுவலோட சந்தோஷத்துக்காகவும், இண்டிவிஜுவலோட ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கணும், இல்ல இண்டிவிஜுவலோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் போகும்போது அது தேவையில்லாத ஸ்டெப். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா தேடி போறது. அதை நம்ம வந்து இந்த சாஸ்திரம் புரிஞ்சுனோம்னா இப்படி நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இது என்னோட பிராரப்தம், நான் எடுத்துக்கிறேன். இல்ல நான் யூஸ் பண்ண போறேன், ஓகே, யூஸ் பண்ணிக்கவும் செய்யலாம். அதையும் ஒன்றும் சாஸ்திரம்லாம் தடுக்காது. பட் அது சொல்றது இதுதான், நம்ம பிராரப்தத்தை போஸ்ட்போன் பண்ணிக்கிறோம், அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ சாஸ்திரத்துல வந்து நம்ம இந்த 4 ஆசிரம் சொல்றோம் இல்லையா, அந்த 4 ஆசிரம்ல வெல்த் அக்யூமுலேட் பண்றதையும் ஓகேன்னு சொல்றது சாஸ்திரம், கரெக்டா? இல்ல கிரகஸ்தா இல்லையா? கிளாஸ் பார்த்தோம், புருஷார்த்தம்னு ஞாபகம் இருக்கான்னு தெரியல எல்லாருக்கும். இல்ல தர்மார்த்த கர்ம மோட்சம் நீங்க சொன்னது கரெக்ட். ஆனாலும் அதுலயும் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்கு இல்லையா, நம்மளோட சஸ்டனன்ஸ்க்காக, நம்மளோட ஃபேமிலிக்காக அப்படின்னு நம்ம வந்து சேர்த்து வைக்கிறதும் வந்து ஒரு லிமிட்டெட். நீங்க சொல்ற மாதிரி அந்த சொசைட்டிக்காக நம்ம எதுவும் பண்ணல, நம்மளுக்காக பண்ணிக்கிறோம், நம்மளோட குழந்தைகளுக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம், அதெல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்றோம் இல்லையா. அதுல வந்து அர்த்தம் அப்படிங்கிற பார்ட் இருக்குல்ல, தர்ம அர்த்த. சோ தர்மம் மூலமா தான் அர்த்தத்தை சம்பாதிக்கணும். அந்த அர்த்தம் அந்த சம்பாதிக்கணுங்கிறதே தேவைக்குத்தான் இருக்கணும், அதைத்தான் சாஸ்திரம் சப்போர்ட் பண்றது. நான் ஒரு 3 ஜெனரேஷனுக்கு சேர்த்து வச்சுக்கிறேங்கிறதெல்லாம் சாஸ்திரம் சப்போர்ட் பண்ணல. ஒரு கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்துட்டோம்னா நமக்கு குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தையில நம்ம படிக்க வைக்க வேண்டியது, அவ கால்ல நிக்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. சோ அதுக்கு உண்டான செலவுகள் இருக்கதான் செய்யும். சோ பேசிக்கா அது பண்ணிதான் ஆகணும். அதுக்கு நீங்க சம்பாதிக்கிறது சாஸ்திரம் தப்புன்னே சொல்லல. அப்புறம் எல்லாரும் கிரகஸ்தாசிரமே கிடையாது, சன்னியாசாசிரமம் தான் சொல்லலாமே, அப்படி சொல்லலையே. கிரகஸ்தாசிரமத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது. சோ அப்படி கிரகஸ்தாசிரமம் இருக்கும்போது அதுக்கு கண்டிப்பா குழந்தைகள் இருக்கும். சோ குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணணுங்கிறது சாஸ்திரமே சொல்றது. அந்த அர்த்த சம்பாதனம் வந்து அதுக்கப்புறம் தான் காமம், ஆசைங்கிறது அடுத்த ஸ்டெப் தான். சோ அர்த்த சம்பாதனத்துல அந்த ஆசையும் வராது, அது பேசிக் ரெக்குவயர்மெண்ட். ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லணும், அதுக்கு சாப்பிடறதுக்கு சம்பாதிக்கணும், இந்த மாதிரி அது தன்னோட காலில் நிக்கிற வரைக்கும் நம்ம பண்ற சப்போர்ட் எல்லாம் கிரகஸ்தாசிரமத்துல கரெக்ட். அதுக்குள்ள அர்த்த சம்பாதனம் கரெக்டா தான் சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் நம்ம காமம்னு ஒரு டாபிக் இருக்கே, அங்கதான் டிசையர் வருது. அதுக்குங்கும் போது அதுக்கு எல்லையே கிடையாது. எப்படி ஒரு ஹோமத்துல வந்து கொஞ்சம் எண்ணெய் நெய்ய விடுறேன், அது அணைச்சிடுறேன்னு நெய்ய விட்டு ஹோமத்தை அணைக்க முடியுமா?
அக்னி கொழுந்து விட்டு தான் எரியும். அந்த மாதிரிதான் காமம், டிசையர். சரி சரி இந்த ஒரு ஆசையை சரி பண்ணிக்கிறேன்னா இல்ல இன்னொன்னு வரும், அடுத்து இந்த ஆசையை சரி பண்ணிக்கிறேன்னா இன்னொன்னு வரத்தான் செய்யும். அதை நம்ம தீர்த்து கட்டவே முடியாது. அது அடுத்தது. அதனால இது வரைக்கும் அது சாஸ்திரம் ஓகேன்னு தான் சொல்றேன். ஓகே அக்கா. சாஸ்திரம் ஃபர்ஸ்டே சன்னியாச ஆசிரமம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருந்தா இது ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கும் இல்லையா? நம்மளுக்கு அந்த வாசனையை காமிக்கிறதும் சாஸ்திரத்துல என்கரேஜ் பண்றது நம்மளுக்கு பின்னாடி நீ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ மோட்சம் உன்னோட இதுன்னு சொல்லும்போது இட் இஸ் வெரி டஃப். அதுல இருந்து அதுவும் ஒரு வாசனை இல்லையா? கண்டிப்பா. அப்போ உங்களோட நீங்க மூட்டையா வச்சிருக்கிற வாசனையெல்லாம் எப்படி கழிக்கிறது? நான் வீடு கட்டணும்னு ஏதாவது வாசனை வச்சிருப்பேன், இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் ஏதோ ஒரு வாசனை உள்ள வச்சுட்டு இருப்போமே, அதெல்லாம் செலவு பண்றதுக்கு இந்த பிறவிக்கு வந்துதானே ஆகணும். அதாவது அதாவது சன்னியாச ஆசிரமம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது இருக்கிற ஆசிரமங்கள்ல அதை செலவு பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் அந்த ஆசிரமங்கள். அதனாலதான் கிரகஸ்தாசிரமத்திலையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறது வேதம். ஏன்னா கண்ட மணிக்கு நான் என் ஆசையை தீர்த்துக்கிறேன்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அங்கேயும் ஒரு ரூல் இருந்தாதான் ப்ராப்பரா இருக்கும். சிக்னல் இருந்தாதான் வண்டிகள் ஒழுங்கா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் சன்னியாச ஆசிரமம் ஒத்தே வராது. அப்புறம் சன்னியாச ஆசிரமம் சுத்தமா இருக்காது. அங்க போயிட்டு இந்த ஆசை தீரல, இங்க வாசனை எல்லாம் கழிக்கலன்னா சன்னியாச ஆசிரமம் போய் யூஸே கிடையாது. ஏன்னா மனசு ஃபுல்லா இங்கதான் இருக்கும். அது வேஸ்ட் சன்னியாச ஆசிரமம் எடுக்கிறதே. அதனாலதான் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றது சாஸ்திரம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரியம் நீ படி, அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறமும் உடனேலாம் சன்னியாசம் இல்லை. அப்புறம் வானப்பிரஸ்தாசிரமம், குடும்பத்தை விட்டு விலகி இருக்கணும், விலகி இருந்து பழகணும் முதல்ல. அது நம்ம இப்ப காட்டுக்கு போக முடியாது. ஆனா இந்த காலத்துலயும் நம்ம அந்த ஏஜ்ல இருக்கிறவா கொஞ்சம் விலகி இருந்து கத்துக்கணும். இந்த விலகாததுனாலதான் இப்ப நிறைய டிவோர்ஸ் கேஸ் வரதே இந்த பேரண்ட்ஸ்னாலதான். எக்கச்சக்க பேரண்ட்ஸ் ஃபுல்லா தலையிடுறது, குழந்தையில இந்த நாகிங் பண்ணி அதை பண்ணு இதை பண்ணு இதை சொல்லி கொடுக்குறது. அதை தேவையே இல்லை. அவ ஃபேமிலி அவ பார்த்துப்பா, நீங்க ஒதுங்கினாலே அங்க எல்லாம் சரியா போயிடும். அது பண்றதே கிடையாது இந்த பேரண்ட்ஸ். ஸோ இந்த அந்த என்ன சொல்றது, வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு இஷ்டப்படுறது இல்லை. எப்பவும் கண்ட்ரோல தானே எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறதுனாலதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, நிறைய டிவோர்ஸ் கேஸ்லாம் வருது. எனக்கு பேரண்ட்ஸ் கொஞ்சம் அதுல இருந்து விலகி இருந்தாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். பாதி ப்ராப்ளம். ஏன்னா எல்லாரும் எஜுகேட்டட், எல்லாருக்கும் ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. ஆனா இந்த பேரண்ட்ஸ் தான் போய் எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இப்படி சொல்லி கொடுக்குறது, அப்படி சொல்லி கொடுக்குறது, அங்கேருந்து இவா சொல்லி இங்கேருந்து இவா சொல்லி இந்த 2 பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம சரி பிரிஞ்சிடலாம், அதான் பெஸ்ட் அப்படின்ட்டு பிரியர். இதெல்லாம் கொஞ்சம் இந்த வானப்பிரஸ்தாசிரமத்துல ஒதுங்கி இல்லாததுதான் ரீசன். அதனாலதான் அப்படி வச்சிருந்தா நம்ம சாஸ்திரங்கள்ல. ஒரு ராஜாவே இருந்தா கூட தன் பையனுக்கு பட்டத்தை கட்டிட்டு காட்டுக்கு போயிடுவான். எவ்வளவு அப்படி கட்டினா சர்வன்ட் மேட்ஸ் நிப்பா. அப்படிப்பட்ட வாழ்க்கை. அதையே விட்டுட்டுதான் அவ போறா. அப்ப மனசு எவ்வளவு பக்குவப்படும், எவ்வளவு பக்குவப்பட்டு இருக்கணும் போறதுக்கு. அதுதான் நம்மளோட சனாதன தர்மம். ஸ்டெப்பா கூட்டின்னு போகும். சரி, ஞானப்பிரஸ்தம் ஆயிட்டா சன்னியாசம், அதுக்கப்புறம் சன்னியாசம் வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கும். இது எதுவுமே பண்ணாம டைரக்டா போய் சன்னியாசத்துல உட்காண்டா ஒர்க் அவுட்டே ஆகாது. மனசு ஃபுல்லா இங்க இருக்கும், என்ன கர்மா வாசனை இருக்கோ அதுல இருக்கும். அது வேஸ்ட் இல்லையா சன்னியாச. அதுக்கே சுத்தமே இல்லாம ஆயிடும் அந்த ஆசிரமமே. எறும்ப ஒரு கொசுவை கொன்னாலும் சரி, ஒரு எறும்பை கொன்னாலும் சரி, அது நம்மளுக்கு பாவம் சேரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த எறும்புனால நம்மளுக்கு ஒரு தொல்லை இருக்கு, அது நம்மள கடிக்கிறது இல்ல ஏதோ நம்மளுக்கு அது தொந்தரவு கொடுக்கறது அப்படின்னாக்க, அதுக்கு நம்ம ஒரு எறும்பு பவுடர் போடுறதோ அது மாதிரி எல்லாம் பண்றோம் இல்லையா? அப்படி எல்லாம் பண்ணினாக்க அதுவும் நம்மளுடைய பாப்பம் அக்கௌண்ட்ல சேருமா? இப்ப நீங்க ஏன்னா அது அதனால நம்மளுக்கு தொல்லை தானே வருது. அந்த தொல்லை நம்மளுக்கு இல்லாம இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி நினைக்கும் போது அது வராம இருக்கிறதுக்காக நம்ம இந்த இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க அது பாவ செயலா? இப்போ நீங்க வராம இருக்க அந்த எறும்பு இல்லாத இடத்துல இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு போடுறது பிரச்சனை கிடையாது. அதுவே அந்த ஸ்மெல்லுக்கு வராது. ஆனா அது இருக்கிற புத்துல கொண்டு போடுறதுங்கிறது டிஃப்ரெண்ட் இல்லையா? அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு கரப்பாம்பூச்சி வரக்கூடாது அப்படின்னு நான் முன்னாடியே நைட்டே நான் ஃபுல்லா மருந்து அடிக்கிறேன்னா அது பிரச்சனை கிடையாது, அதுவே வராது அந்த ஸ்மெல்லுக்கு. ஆனா நம்ம வந்தப்புறம் அது மேல அடிக்கிறோம், வேற வழி கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய நம்ம பண்ணதான் செய்யறோம். ஆனாலும் அந்த நம்மள பண்ணறதுங்கிறதுனால பண்ணினாலும் அதுக்குள்ள கர்மா வரத்தானே செய்யும். அதாவது ஒரு
இது என்னை வந்து இது பண்ணிடும், இப்படி அதை வெறுக்கிறது. கர்ப்பாம்பூச்சினா நிறைய பேர் பிடிக்காது. அந்த மாதிரி இது ஒரு துவேஷம்ல பண்றது, அதெல்லாம் தான் கர்மா செய்யணும். அதுக்குதான் கர்ம யோகமா இருக்கணும். கர்மயோக பாவத்துல எப்பவுமே இருக்கணும். அடுத்தது வந்து இப்ப என்னன்னாக்க நம்ம ஒரு பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்டோம், அதுல வந்து வாசனையா சேர்றதுன்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த ஆடி மாசம் வந்தாக்க உடனே தள்ளுபடினாக்க எல்லாரும் கடைக்கு ஓடுறா. போய் வாங்கிக்கிறோம். நம்மளே போறோம், வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த ஆசை நம்மளுக்கு இருக்கு. அந்த ஆசைய நம்ம இது பண்ணிடுறோம், பூர்த்தி பண்ணிடுறோம். சோ அந்த வார்த்தை அது வந்து வாசனையா ஸ்டோர் ஆகுமா? இல்லனாக்கா அது அதோட போயிடுமா? இந்த வாசனையை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கழிச்சிடுறேன். என்ன உங்களுக்கு இப்போ அந்த ஆடி மாசத்துல ஏதாவது போய் வாங்கணும்னு ஒரு வாசனை இருந்ததுன்னா அந்த வாசனையை நீங்க கழிக்கிறீங்க. அது ஓகே. ஆனா உங்களுக்கு இருக்கிற ஒரு மூட்டை கணக்குல இருக்கிற வாசனை எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சு கழிக்கணும்னா எவ்வளவு கோடி 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 ஜென்மா எடுத்துட்டா கூட கழிக்க முடியாது. அவ்வளோ இருக்கு அங்க. அதுல வேற ஒவ்வொரு ஜென்மாலையும் கொண்டு வேற சேர்த்துட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் அனுபவிச்சு எங்க கழிக்கிறது? எப்ப முடியாது? அதுக்குத்தான் அந்த கத்திரிக்கோலை வச்சு ரப்பர் பேண்ட் கட் பண்ற மாதிரி நம்ம இந்த ஞானத்துக்கு வந்தாதான் அது ஃபுல்லா நில்லாயிடும் சஞ்சித்தம். இல்லைன்னா அது வரைக்கும் அந்த ஏதோ ஒரு வாசனைக்காக பிறக்கணும். அந்த வாசனையை பண்ணறதுக்குன்னு செலவழிக்கிறதுக்குன்னு வந்த இடத்துல ஒரு 100 அக்குமுலேட் பண்ணி டெபாசிட் பண்ணிடுறோம். எப்ப கழிச்சு எப்ப முடியாது? அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசையில நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும்னு இருக்கோம். அந்த மாதிரி பண்ணிட்டாக்க அது பண்ணி ஆச்சு. அது வந்து போய் அந்த அந்த ஸ்டோரேஜ்ல சித்தத்துல போய் ஸ்டோரேஜ் ஆகாது இல்லையா? என்ன நினைச்சுட்டேன்னா இப்போ சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நான் பண்ணேன்னா அதான் என் வாசனை, நான் இங்க எல்லாம் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்க வந்து அதுக்குதான் நம்ம வந்து இந்த வைராகியத்தை பிராக்டிஸ் பண்றோம். நீங்க ஒண்ணு ஆசைப்படுறேன்னாலே அங்க போய் ஒண்ணு சித்தத்துல ஸ்டோர் ஆகுது. புரியுறதா? அது நீங்க எவ்வளோ ஆசைப்பட்டேன், இப்ப நீங்க வந்து செலவு பண்றது எவ்வளோ ரேஷியோ அதெல்லாம் நமக்கு கணக்கு தெரியாது. உடனே போய் சித்தத்துல ஸ்டோர் ஆயிடும். நீங்க ஆசைப்படுறது இல்ல துவேஷம் பண்றது, எதுல வந்து அடிக்ஷன் எல்லாமே போய் அந்த சித்தத்துல ஸ்டோர் ஆகுது. சோ அதுக்கேத்த மாதிரி அது போய் சஞ்சிதத்துல அக்குமுலேட் ஆகி நமக்கு பிறவியை கொடுக்கறது. சோ நான் அந்த சின்னதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேனேன்னு நீங்க சொன்னேன்னா நீங்க வாசனையில தான் செயல்பட்டு இருக்கேன். வாசனை தான் உங்களை ஆண்டு இருக்கு. வாசனையை நோக்கி தான் நீங்க போறேன். யூ ஆர் நாட் லிவிங் யுவர் லைஃப், வாசனா இஸ் லிவிங் யுவர் லைஃப். சோ வாசனைகள் தான் நடத்தின்னு இருக்கு. சோ நீங்க சுதந்திரமா இல்ல, இன்னொருத்தரோட பிடியில இருக்கேன், வாசனையோட பிடியில. எப்ப நான் இதை புரிஞ்சுட்டு வாசனையை நான் தள்ளி நின்று பாக்குறேனோ, ஓ இது வாசனை, சோ நான் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கும் போது நான் தள்ளி வந்துடுறேன், வாசனையை தள்ளி பாக்குறேன். புரியுறதா? இப்ப இதே இது நீங்க சொல்றது வந்து எனக்கு புரியுது. நீங்க என்ன சொல்றேன், அந்த ஆசை நான் இது எடுக்கணும், ஒரு பட்டு சாரி எடுக்கணும்னு நினைச்சிட்டேன்னா நான் போய் எடுத்துட்டேன்னா அங்க கழிஞ்சிடுறதேன்னு. அப்படி கிடையாது. நீங்க அதை எடுக்கணும்னு நினைச்சு அதை நோக்கி போகும்போது உங்க வாசனைகள்லாம் உங்களை ஏக்கின்னு இருக்கு. அப்ப நீங்க இம்ப்ரூவ் ஆக முடியாது. எப்பவுமே நீங்க வாசனைக்கு அடிமையா இருப்பேன். உங்க வாசனை தான் உங்களை வாழ்ந்துட்டே இருக்கும் வாழ்க்கைய. அந்த பொருளா நீங்க பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்கு நான் செயல்படுறேன், வாங்குறேன், பிரவர்த்தி பண்றேன், எனக்கு பிடிக்கல நான் நிவர்த்தியா. இந்த மாதிரி இது வாசனை தான் இருக்கு. நீங்க சுதந்திரனே கிடையாது. யாரு வைராக்கியமா இருந்து வாசனைகளை தள்ளி பார்த்து இது என்ன கண்ட்ரோல் பண்றது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமா இருக்கானோ அவன் தான் சுதந்திரன். ஏறுதா? இப்ப நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நைட்டு நான் வந்து அவ்வளவா சாப்பிடுறது இல்லைன்னு. பட் அதுக்காக அப்படியே இந்த மிலிட்ரி ரூல் மாதிரி எல்லாம் கிடையாது. ஐ வில் டிசைட், சரி இன்னைக்கு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் டிசைட், ஐ வில் டேக். என்ன வந்து இந்த பசிங்கிறதோ இந்த வயிற்று வலிக்கும் தலைவலிக்குங்கிறதோ என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எனக்கு வேணும், நான் ஐ வில் டிசைட். வாசனை என்னை இயக்கக்கூடாது. ஆனா அதுக்காக மிலிட்ரி ரூல் மாதிரி சாப்பிடவே மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. அப்புறம் அது துவேஷமாயிடும். எனக்கு வேணும்னா நான் சாப்பிடுவேன். எங்கேயாவது வெளில போறோம், ஒரு ரிசப்ஷன் கல்யாணம்னா ஓகே. இல்ல வெளியூர்களுக்கு போறோமா, அதுல கண்ட்ரோலே வச்சுக்க கூடாது. அப்புறம் நமக்கு வந்து அங்க போய் ஏதாவது எனக்கு மாட்டேங்க அந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டேன். சோ அந்த மாதிரி பாத்துக்கணுமே தவிர இப்படியே தான் இருப்பேன் அப்படியே ரூல்னா அதுவே வாசனை. அப்புறம் அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. நாம வேற, வாசனை வேற. இது நான் டிசைட் பண்றேன், நான் இன்னைக்கு சாப்பிடணும்னு, எனக்கு இது வாங்கணும்னு இருக்கேன், நான் வாங்குறேன். வாசனை என்ன இயக்கக்கூடாது. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தட் இஸ் a difference. ஓகே. அப்ப அந்த அடிக்ஷன் தட் இஸ் இப்போ போய்தான் தீரணும், பண்ணித்தான் ஆகணுங்கிற அந்த ஒரு என்ன தீவிரமா அதுல இல்ல. ஏதோ சரி ஜஸ்ட் போலாமே வரலாமே அந்த மாதிரிதான்.
அந்த மாதிரி இருந்தாக்கா அது வாசனை பேஸ்டா இல்லைன்னா அதுவும் வாசனை தான். உங்களோட வாசனை ஸ்ட்ராங்கா இல்ல, அவ்வளவுதான். இப்ப லைஃப் வந்து இப்ப நம்ம வந்து இந்த லௌகீக லோகத்துல தான் இருக்கோம், வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் வித் த சொசைட்டி. ஸோ நம்மளுக்கு வேண்டியது ஒரு சொசைட்டில போகும்போது இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், பட் டு பி அட் பார் வித் த சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னாக்க சில விஷயங்கள் நம்ம வாங்கத்தான் செய்யறோம். அப்படி எதுவுமே நம்மளால வாங்காம இருக்க முடியாது. அப்படி ஒவ்வொரு தடவையும் எதான வாங்குறச்சையும் அது வாசனை மூலமா தான் நம்ம வாங்குறோமா? இங்கதான் நீங்க புரிதலோட பண்ணணும். நான் இந்த இதை உள்ள வாங்கிட்டேன், ஸோ அதனால நான் எனக்கு அது பிடிச்சிருக்கு, ஆனா நான் வாங்காம கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னா தட் இஸ் யூ ஆர் கண்ட்ரோலிங் வேற இது. அது நம்ம உண்மை புரிஞ்சுட்டு அங்க சுகம் இல்லை. எனக்கு சுகம் அந்த பொருள் கொடுக்கல, சுகம் உள்ள இருக்கு. ஸோ இந்த நம்ம முன்னாடி படிச்ச சாதன சுஷ்ரயம்லாம் வரணும். அப்படி அந்த ஒரு ஞானத்தினால உங்களுக்கு வைராக்கியத்தினால அது வேண்டாம்னு தோணணுமே தவிர ஆசையை உள்ள வச்சுட்டு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஆர் கண்ட்ரோலிங் த எமோஷன்ஸ். அது வேற எங்கேயாவது போகும். சந்ததி இன்மை வேற, சந்ததி வேண்டாமை. இன்னைக்கு காலகட்டத்துல பார்த்தா நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணும்போது ஆஹா நான் பண்ணிப்பேன், ஆனா குழந்தைகள் நான் பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது ஒரு கர்மா. அந்த கர்ம பலன் என்ன? அடுத்தது கருச்சிதைவு, அதோட கர்ம பலன் என்ன? கர்ம பலன் தான் அது. கர்ம பலனாலதான் they are undergoing that miscarriage அல்லது they are undergoing that என்ன சொல்றது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கிறது தானே கர்ம பலனே. பட் அவளோட வாசனை அது, அந்த வாசனை தான் இயக்கிறது. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவ வைக்கிறா. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு வரச்சமே அங்க வாசனை தானே. வாசனை தான், பட் அதுக்கு பலன் இருக்கும் இல்லையா? அந்த வாசனையை they are executing, இவ்வளவுதான். அதோட எஃபெக்ட் இல்லையா? அவ என்ன செயல்னு கிடையாது, அதை நோக்கி அவ எதுவுமே எனக்கு வேண்டாம். So their decision. So அது சொல்றது வந்து மேபி இப்ப கண்ட்ரோல் பில்ஸோ இல்ல அபார்ஷன் அந்த மாதிரி பேசுறாருன்னு நினைக்கிறேன். வாலண்டியரா மிஸ்கரேஜ் இது பண்ணி நான் அதை கேட்கல. இல்ல வாலண்டரி கிடையாது, அவங்களாம் வந்து கேட்கல. நான் கேட்டது யூ டேக்கன் a decision. இப்ப கல்யாணம் திருமணம்னு பந்தம் எடுத்துட்டு இருக்கும் பொழுது இப்பவே சொல்லிடுறான் நான். ஸோ அந்த செயலுக்கு, அந்த செயல் அது ஒரு செயல் நான் நினைக்கிறேன், அது ஒரு கர்மான்னு நினைக்கிறேன். அந்த கர்மாவுக்கு ஒரு பலன் இருக்கும். அந்த கர்மாவோட பலன் என்ன? இது வந்து இந்த கர்மாவுக்கு இல்ல, இந்த சஞ்சித அடுத்த ஜென்மத்துக்கு சஞ்சித கர்மாவும் ஆகலாம். இது வந்து என்னோட நாலேஜ் படி இது கர்ம பலனை தான் they are undergoing, வாசனையத்தான் they are undergoing. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட வாசனை. எனக்கு வேணும்னு ரொம்ப தீவிரமா இருந்தா ஐவிஎஃப் போறது ஒரு வாசனை தானே. அதே வாசனை தான் இது. எனக்கு வேண்டான்னு வைக்கிறதும் வாசனை தானே. வாசனை தானே இந்த ரூலிங் அங்க. சோ அப்ப இந்த பலன் அழிக்கிறோம், அப்படி போறா, அவ்வளவுதான். சோ இதுக்கு ஒரு பலன் கிடையாதுங்கிற. பட் கிரகஸ்தாசிரமத்துல இருந்தா உங்களுக்கு அது பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரப்படி கிரகஸ்தாசிரமத்துல இருக்கா. இது சன்னியாசி ஆசிரமம் கிடையாது. சன்னியாசி ஆசிரமம் இல்லாம கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும்போது கண்டிப்பா அது வந்து சந்ததிகள வந்து கொடுக்கணுங்கிறது தான் சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம் அப்படித்தானே சொல்லப்படும் இல்லையா? கிரகஸ்தாசிரமம்னா என்ன அப்புறம் அது அது அப்படிதான். ஆனா இவா வந்து வேண்டான்னு வைக்கிறது இவ வாசனைப்படி ஏங்குறா, டிசைடிங். இதில் வாசனைப்படி இயங்குறா. நான் திருப்பி ப்ராப்ளம் இந்த கொஸ்டின், அந்த வாசனைக்கு பலன் இயங்குறா, பட் இந்த செயலுக்கு ஒரு பலன் கிடையாதான்னு கேட்கிறேன். இதுக்கு என்ன பலன்னு எனக்கும் தெரியல. பாவமோ புண்ணியமோ இல்ல அடுத்ததுக்கோ ஏதோ தெரியல. நான் வந்து என்ன விட வாசனையை இயக்கிக்கிறா. இது வேண்டான்னு அவ டிசைன் பண்ணிருப்பா, அதான் அவ வாசனை, அதை இங்க எக்ஸிக்யூட் பண்றா. அப்படி பார்த்தா நம்ம எந்த கர்மாவும் நம்ம இந்த ஜென்மத்தை செய்யும் போது வாசனைகளோட பயன்களா இருக்கலாம். அப்ப எந்த ஒரு செயலுக்குமே இந்த காலத்து இந்த ஜென்மால நம்ம வந்து ஆகாமி கர்மாவே ஆயிடும், நம்ம சேராம இருக்கோம் இல்லையா? இல்ல, டிஃபரன்ஸ் இருக்காங்க. இவன் வேண்டான்னு டிசைன் பண்றது வேற. ஆனா சப்போஸ் வந்தப்புறம் வாலண்டியரா மிஸ்கரேஜ் பண்ணும்போது பாவம் வரும், அது வேற. அத கேட்கல நான், அது தனியா தான், அதுதான் ஆக்ஷன். அப்போ வந்து வரும் இல்லையா, அதுல பாவ கர்மா வரும். So if you are putting some action, அப்பதான் ஆகாமி கர்மா. இங்க வந்து வாலண்டியரா அவ தடுக்கிறது அவளோட வாசனை தான். பட் இது ஆனா சாஸ்திரப்படி கண்டிப்பா கிரகஸ்தாசிரமம்னா சந்ததிகள் இருக்கணும்னு தான் சொல்லப்படுறது. அதை வந்து இதுவே அதை தடுக்கவே கூடாதுன்னு வேற சொல்றது. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஃபாலோ பண்றதுலாம். அதுவும் இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம்.
ஸோ நம்ம இப்போ 1, 2ன்னு நம்ம சில பேர் நிப்பாட்டிக்கிறோம், சில பேர் வேண்டவே வேண்டாம்னு டிசைட் பண்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்படி பார்த்தா 2 குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கும் பாவம் வந்தாலும். அடுத்தது அதான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ரோட்ல நிறைய ஸ்ட்ரீட் சில்ட்ரன்லாம் இருக்கு, அவளை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாசனாவா தெரியல, வாசனாதான் நினைக்கிறேன், அவளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆர்ஃபனேஜ் எல்லாம் கட்டுறோங்கிற மாதிரி நியாயமான ஆசையெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து அது பண்றதுனால கர்மாலாம் ஜென்ரேட் ஆகும்ல. ஸோ இஸ் இட் பிளஸ் ஆர் மைனஸ்? இப்போ ரோட் சைட்ல உள்ள குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்றது தானே கேக்குறேன். ஆனால் நீங்க என்ன ஹெல்ப் பண்ணாலும், இப்போ உங்களுக்கு சில ஆசிரமத்துல போய் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கும், இல்ல இந்த மாதிரி ரோட் சைட்ல உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கும். அங்க எங்க நீங்க சுத்தி வந்தாலும் நீங்க உள்ள உட்காந்து பார்த்தேன்னா இட்ஸ் செல்ஃபிஷ் தான். ஏன்னா எனக்கு அதுல சந்தோஷம் கிடைக்கிறது இல்லையா? அது பிளஸ் மைனஸ் ஆகுது. அது இல்ல, நீங்க தட் இஸ் நாட் அல்டிமேட்னு சொல்ல வரேன். அது பண்ணலாம், நல்ல கர்மா தான், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா நீங்க ஆசைப்பட்டு பண்றீங்க. அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம்ல, என்னது ஸ்வ இச்சா பிராரப்தம். சோ அது நீங்க ஆசைப்பட்டு, அதுவும் நல்ல கர்மா தான், அதுக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், இல்லன்னு நான் சொல்லல. ஆனா கர்மா ஆட் பண்றேன், கண்டிப்பா கர்மா உண்டு இல்ல, உண்டு. இந்த ஸ்வ இச்சால நீங்க பண்றேன், அந்த ஒரு வாசனை உங்களை இயக்குறது, இது உங்களுக்கு வாசனையா இருந்திருக்கும், அந்த வாசனையை நீங்க செயல்படுத்துறது, அதனால உங்களுக்கு ஒரு புண்ணியம் வரும். ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்சு பண்றேன். ஸோ பிடிச்சு பண்ணும்போது அங்க ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு, அதுக்காக நீங்க பண்றீங்க. அப்ப கர்மா வரத்தான், அதுக்குண்டான கர்மா கிடைக்கும். ஐடியலி பண்ணாததுதான் நல்லது. ஐடியலி கரெக்டா அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் தான் நான் சொல்றேன். அப்படி பார்த்தா ரிக்த கர்மா பெஸ்ட்னு சொல்ல முடியுமா? ரிக்த கர்மா இன்னும் மோசம், அது தமஸ், ஹையஸ்ட் தமஸ். அதுதான் மயிரிழதான் வித்தியாசம் இந்த தமசுக்கும் ஞானிகளுக்கும். இது வந்து புரிதலோட சும்மா இரு சொல்லறன்னு சொன்னார் இல்லையா? சும்மா இருக்கணும், சொல்லற பேசாம சும்மா இருக்கிறதுனா மனசையும் சேர்த்து அங்க இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அதுதான் நம்ம வந்து அந்த இருப்புல இருக்கணும், சத்துல இருந்து பழகணும். தியானங்கள் இருக்கு, அந்த சத்துலயே நானா இருக்கிறது. சோ நமக்கு அந்த தியானத்திலேயே நமக்கு தெரியும், அந்த நானுக்கு மேலதான் அந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது, இந்த சம்பந்தம், பூமியோட இருக்கிற சம்பந்தங்கள்லாம் நமக்கு தோணும். அப்போ அந்த நான்கிறது ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, அதுக்கு மேலதான் இதெல்லாம் போட்டிருக்கோம், அந்த இருப்புல இருக்கிறது. அப்படி இருந்தா தான் ஞானி. எதுவும் கர்மா பண்ணாம நம்ம மட்டும் உட்கார்ந்துருக்கேன், எல்லாரும் பண்றதை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றது ரிக்த கர்மா. அது தமஸ். அப்ப அதை பண்ணிட்டு டிட்டாச்சா இருக்கிறது பெட்டர். டிட்டாச்சோட அப்படி இருந்தேன்னா அது ஞானி. சரி, அடுத்த கொஸ்டின் வரேன். இப்ப நம்ம வந்து நீங்க அந்த செஞ்சத கர்மால அந்த அம்பராத்தூணி எக்ஸாம்லாம் சொல்றேன், நம்ம பண்ற காரியம்லாம் அம்பு எடுத்து எரியிற மாதிரி சொன்னீங்க. இப்ப நான் வந்து ஏதாவது ஒரு காரியம் பண்ணும்போது, அதாவது 2 பேரை சாட்டிஸ்ஃபை பண்றதுங்கிறது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். 2 பேரையுமே வந்து இப்ப யாருக்கா ஒருத்தர் நல்லது பண்ண போனோம்னா இன்னொருத்தர் எப்படினாலும் அஃபெக்ட் ஆகாதான் செய்வா. ஸோ இப்ப நான் அப்படியே அம்பு எக்ஸாம்பிள் எடுத்தானா, நான் ஒரு அம்பு வேற ஏரியா போகும்போது தெரியாம அது போய் மானை போய் அடிச்சிருச்சுன்னா, அப்ப அந்த மான் இருந்தது வந்து நான் வந்து மானோட பேக் கர்மாவா, இல்ல நான் பண்ற எனக்கு வந்து அது பேக் கர்மா கொடுக்குமா? அது எப்படி எடுத்துக்கணும்? அதை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேட் கர்மா தான் இல்லையா? ஏன்னா ஒரு ஜீவனை எடுத்துட்டு அதுக்கு உண்டான கர்மா உங்களுக்கு, அதுக்கு உண்டான கர்மா. இது மாதிரி அது முன்னாடி பண்ணியிருக்கோம், அது உங்களால அது போகணுங்கிறது கர்மா. அது அப்படிதான் கொத்து விடும். இந்த ஜாடிக்கேத்த மூடியாதான் ஈஸ்வரன் பண்ணுவான். ஸோ அது அப்ப அதுக்குள்ள கர்மா அப்படி இருந்திருக்கும். ஸோ நீங்க பண்ணதுக்கு உங்களுக்கு கர்மா உண்டு. கர்மயோகமா பண்ணாத போதும் கண்டிப்பா உண்டு. கர்மயோகத்துல இருந்தா இது பண்ணவே மாட்டோம். அது அடுத்தது நம்ம சாஸ்திரம் தான், when one person passes away, புத்திரன் இந்த காரியங்கள்லாம் செய்யணும், அவ ஆத்மாக்கோசரம், பௌத்திரன் சில காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கல்வா அவ மேல போறதுக்கு அப்படின்னா. சோ அதுக்கோசரம் அப்ப வந்து சாஸ்திரம் தான் இதை பண்ணணும். இந்த சப்போஸ் there are nobody else to do the karma etc, லைக் இந்த மாதிரி கர்மாக்கள் அவளுக்கு பண்றதுக்கு யாரும் இல்லைன்னா, அப்ப ஒரு person passes away, so nobody can do it, and how that atma will reach the destination or something. புத்திரன்கிற பேரே அதனாலதான் வரும். என்னது பும்சா ஏதோ ஒரு பாவம், அதனால திராயத்தே ஏத்தி புத்திரகா. அதனால அப்படின்னு இது எல்லாமே எங்க வரும்? கர்ம காண்டத்துலதான் வரும், ஞான காண்டத்துல கிடையாது. சோ இப்ப நீங்க சொல்றேன் இல்லையா, ஒரு பையன் இருக்கணும், அதை பண்ணினாதான் அந்த ஆத்மாக்கு ஒரு சாந்தின்னு, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் சாஸ்திரம் சொல்லாரு. இப்போ இதை முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு ஜீவன் வந்து அவ்வளோ தூரம் கெட்ட காரியம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க,
பையன் சூப்பரா ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப நல்லா அவருக்கு அந்த அந்திம காரியங்களை பண்ணிட்டான்னா அவர் என்ன சொர்க்கத்துக்கு போயிடுவாரா? அப்புறம் வந்து அவர் பண்ண கர்மாலாம் என்ன ஆகுது? கேள்வி வரும் இல்லையா? அப்படி சாஸ்திரம் சொல்லுமா? முதல்ல சொல்லவே சொல்லாது. அதனால எனக்கு புத்திரன் இல்ல, எனக்கு அது அவன் பண்ணலைன்னா நான் வந்து இந்த பித்ருலோகத்துக்கு போக மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இருந்தா அப்புறம் வந்து ஒரு ஜீவன் ரொம்ப நல்ல ஜீவனா இருக்கார், ரொம்ப நல்ல கைங்கரியம் பண்ணார், ரொம்ப வந்து அவ்வளவு தூரம் ஒரு என்ன சொல்றது பாசிட்டிவ் அப்படியா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பையன் வந்து அதமனா இருக்கான், சரியா அந்த அந்திம காரியங்களை பண்ணல, அப்ப அவர் டிராவலே ஆக மாட்டாரா? அப்படியே சுத்தி இருப்பாரா? அப்படி சொல்லாதுல்ல சாஸ்திரம், நமக்கே தெரியாது அப்சர்டா. அப்படி இருக்காது. அவளோட கர்மாதான் அவளை கூட்டின்னு போறது. இங்க பண்றவன் பண்ணலங்கிறது அவனுக்கு கர்மாவா செய்யறது. அதுதான் நம்ம வந்து பித்ரு தோஷமா அது மாதிரி சொல்றோம். அவ ஒன்னும் சாபம் கொடுக்க மாட்டா, இது பண்ண மாட்டா, அவ மட்டும் அவ கர்மாபடி டிராவல் ஆயிட்டு தான் இருப்பா. பட் இவன் சாஸ்திரம் படி இவன் பண்ணலங்கிறது இவனுக்கு கர்மா, சாஸ்திரப்படி பண்ணினான்னா அவனுக்கு புண்ணிய கர்மா. இந்த காக்ரோச் நீங்க சொன்னீங்கல்ல, ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொன்னேன்ல, எறும்பு காக்ரோச் எல்லாம். சோ ப்ரிவென்ட் பண்ணி அது வரலன்னா ஓகே. இப்பெல்லாம் ஜெல்லு இப்ப ஹிட் விடுங்க, வந்த அப்புறம் அடிக்கிறோம். there are certain gels which are in the market. அது வந்து நம்ம அந்த ஜெல்ல அங்கங்க ஊத்தி வச்சானா அந்த வாசனைக்கு எல்லா கருப்பும் அங்க வந்து they die. So it dies only because of our karma. நம்ம செயின் போட்டதுனாலதான் அது செய்யுது. அப்போ அது நம்ம பாப கர்மத்துல சேரும் அல்லவா, இல்லையா? சரி. சோ அல்டிமேட்லி நம்ம இப்ப இந்த கரப்புக்கு வந்து வந்தா நம்ம ஹிட் அடிப்போம், வராம இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஜெல்லு முன்னாடியே இந்த இதுக்கு கிடைக்கிறது என்னது பேர் என்ன, ஏதோ ஒண்ணு வைப்பா, அது மாதிரி வச்சு அதுக்கு இருக்காளே சொல்றேன், என்ன தெரியல சொல்றேன். அது அல்டிமேட்லி பிகாஸ் இது கிச்சன்ல போறதுனாலதான் நமக்கு அது யோஜனையா இருக்கு. அப்போ நம்ம வந்து வேணும்ட்டே பண்ணல. ஆக்சுவலி நான் ஒரு கரப்பை அடிக்கிறச்ச கூட ஐயோ ஒரு ஆத்மாவை கொல்றேனேங்கிற ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு. பட் ஸ்டில் we cannot make it go around our house here and there, இல்லையா? அதான் சொல்றேன். அது மாதிரி அது கண்டிப்பா நம்ம பண்ணதான் செய்வோம். ஆனா அதுக்கு என்ன வருமானமோ அதுவும் வரத்தான் செய்வோம். அதுக்கு ஆஃப்செட் பண்ற வேற நிறைய புண்ணியம் பண்ணணும், இல்ல கேன்சல்னா ஆகாது, பாவமும் புண்ணியமும் இல்ல கேன்சல் ஆகாது. சொல்றேன் நமக்கு இப்போ அந்த நான் நினைச்சுப்பேன் நம்ம அதை அடிச்சோம்னா நெக்ஸ்ட் ஜென்மத்துல நம்மள யாரும் அடிக்க போறான்னு அந்த மாதிரி. எதுவுமே இருந்துட்டோம்னா எதுவுமே நமக்கு சேராது, பாவமும் சேராது, புண்ணியமும் சேராது. பைனி இதுக்குதான் மேனுவல் இருக்கா? இந்த ஆஸ்திரத்துக்கு இந்த கர்மா அப்படிங்கிறதுக்கு மேனுவல், லிஸ்டட் மேனுவல் இருக்கா? இருக்குமா இருக்கும், எனக்கு தெரியாது. இதுல இருக்கும், கருட புராணம் அதுல எல்லாம் வந்து சொல்லப்படுது. இல்ல இப்ப பைனி கேட்ட மாதிரி 10 ரூபா பாவம் பண்ணிட்டு 100 ரூபாய்க்கு நான் டெபாசிட் பண்ணிடுறேன். ஆனா அந்த 10 ரூபா பாவத்தை நீங்க அனுபவிச்சுதான் இது 90க்கு எனக்கு அதை வச்சு ஜி சொல்ற மாதிரி ராஜ தெரியுமே. எதுக்கு அதை பாக்கணும்? நீங்க மட்டும் புண்ணிய கர்மா பண்ணிருக்கோம், நீங்க பண்றதை தனியா அனுபவிக்க போறேன், எப்படி பண்றது தனியா பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தாருல, அந்த மாதிரி ஒரு இப்ப இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியல. கருப்புக்கு நான் வந்து கிச்சன்ல சாப்பாட்டுல ரசத்துல போய் வந்து நம்ம சாப்பிடவே முடியாது. சோ நான் வந்து சொல்யூஷன் போட்டு தான் ஆகணும். அப்ப அதுக்கு 10 ரூபா டெபாசிட் வச்சுட்டோம்னா பாவகர்மால நான் 5 பேருக்கு அன்னதானம் போட்டு 100 ரூபாய் போட்டுறேன். அது தனியா நீங்க அனுபவிப்பீங்க, இதுக்கு தனியா தான் அனுபவிப்போம். சோ அது எப்படியுமே அது கேன்சல் ஆகி வரவே வராது. அதனால பண்ணறத பண்றோம், அது வந்து அனுபவிக்கணும்னா அந்த பாவத்துக்கு உண்டானதை அனுபவிக்கதான் செய்வோம். சோ இதுக்கெல்லாம் என்ன கர்மயோகமா இருந்துடணும். கருட புராணம் நம்ம படிக்க கூடாதுன்னு சொல்றாளே, அது கரெக்ட் தானா? படிக்க கூடாதுன்னு சொல்றா. அந்த யாராவது அந்த 10 நாளைக்குள்ள படிப்பா, நார்மல் டேஸ்ல படிக்க மாட்டா. ஏன்னா கொஞ்சம் அந்த நெகட்டிவா அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்றதுனால கொஞ்சம் நெகட்டிவ் வைப் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து காசிக்கு போனா முக்தி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து முதல்ல இருந்து நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற வழியா வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இதை வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பாப கர்மா எவ்வளோ பண்ணுனாலும் சரி, அவங்க அஸ்தி வந்து ஃபிளைட்ல கூட கொண்டுட்டு வந்துட்டு அங்கெல்லாம் காசிக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம பண்றது அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்தாலும் அவங்க கர்மா பண்ணிருக்காங்க, அது அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பண்ணினாலும் அந்த முக்தி கிடைக்கும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க அஸ்தி எல்லாம் கொண்டுட்டு வந்து அங்க காசியில கரைக்கிறாங்க.
இப்ப வந்து இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இப்ப வந்து பெரியவங்க வழி வழியா சொல்லிட்டு வராங்க. அதுல ஏதோ ஒரு மீனிங் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு அதை நம்ம ஃபாலோ பண்றதா? இல்ல நம்ம வந்து என்ன பண்ணுனாலும் வந்து இதுதான், அதாவது அவங்க பண்ணுன கர்மாவுக்கு உண்டான பிரதிபலன் அவங்களுக்கு கண்டிப்பா அடுத்த பிறவியிலயும் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம இருக்கிறதா? இது எப்படி ஃபாலோ பண்றது? பெரியவங்கள சொன்னாங்கன்னு ஃபாலோ பண்றோமா எந்த விஷயத்தையும்? பத்னி அது காசியில கரைக்கிறது, கங்கைல கரைக்கிறது, இல்ல இந்த மாதிரி ஒரு நதி ஸ்தலங்களுக்கு போய் பண்ணுறது, இதெல்லாம் நல்லதுதான். அது சாஸ்திரத்துல நல்லதா தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக முக்தி கிடைக்கும்லாம் சொல்லவே முடியாது. ஆஹா, அப்படி பண்ண முடியாது. இப்ப நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தர்ப்பணம் இதெல்லாம் வந்து ஒரு நதிக்கரையில பண்ணும்போது அது வந்து நல்லது, ஆக்சுவலா ரொம்ப நல்லது. நதிக்கரையில பண்றது வீட்டுல பண்றதை விட. பட் அது ஃபெசிலிட்டி இல்லைன்னா நம்ம வீட்டுல பண்ணிக்கலாம். ஸோ அதனால இது பாவம் அது புண்ணியம் அப்படி கிடையாது. பண்ணறதுல எது பெஸ்ட்னு ஒண்ணு நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி நதிக்கரையில போய் பண்றதெல்லாம் உச்சிதமா சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த மாதிரி இதுல கரைக்கிறது இதெல்லாம் வந்து முக்திய உடனே கொடுக்குமான்னு கேட்டா எப்படி அப்படின்னா, எல்லாரும் நம்ம பிளான் பண்ணிடலாமே, என்னோட அங்க கரைச்சிரு இங்க கரைச்சிரு, அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் பண்ண முடியாது. வேணா இந்த பண்றவாளுக்கு ஏதாவது புண்ணியம் கிடைக்குமா இருக்கும். ஏன்னா அது நல்ல ஒரு கர்மாவா சொல்லப்படும். இதுக்காக அது நியூட்ரல் ஆகி உடனே முக்தி அப்படி கிடையாது. Olden days, you take a right from Rama's father, then Dashrath, Yudhishthira, Dhritarashtra, ellame. They took help of some sannyasi, some yagam, some yogam, and then got it. அப்ப அவங்க எல்லாம் எப்படி பண்ணாங்க? தப்புன்னு தெரிஞ்ச why did the rishis or sannyasis or gurus help them to get children? இல்ல 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 சொசைட்டிக்காக பண்றதுங்கிறது எப்பவுமே தப்பு கிடையாது. ஒரு ராஜ்யம்னு இருந்தா அந்த ராஜா அது அப்ப எப்படி என்ன ரூல் இருந்தது? ராஜாவோட பையன் தான் ராஜாவாக முடியும், அப்படிதான் இருந்தது. சோ அவனுக்கு வந்து அந்த இஷ்யூ இல்லைன்னா அந்த ராஜ்யமே அப்புறம் நடக்காது. மக்களை காப்பாற்ற முடியாது. அந்த ராஜ்யத்தை வேற யாராவது வந்து ஆக்குபை பண்ணலாம். அங்க உள்ள லேடிஸ்க்கு பயங்கரமா அதெல்லாம் ப்ராப்ளம் அந்த காலத்துல. ஒரு இதுல வந்து போர்ல தோத்துட்டு ஒரு கண்ட்ரி ஒரு பிரதேசம்னா அந்த ஜெயிச்சவங்க வந்து அந்த பண்ற அட்டகாசம் எல்லாம் பயங்கரம். அதனால அந்த அதை மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு வாரிசு வேணும். அதுக்காக தான் வந்து அவர் பண்ணாரே தவிர சொந்த சொத்தை காப்பாத்துறதுக்கு கிடையாது. அதனால அது வந்து அக்செப்டபிள். பிரிட்டிஷ் வந்தப்புறம் அந்த ராஜ்யமே அவங்களோட சேர்ந்துடும். இல்லைன்னா சொந்த வாரிசு இல்லைன்னா அந்த ராஜ்யத்தெல்லாம் அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அப்படித்தானே ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. யாருக்கெல்லாம் வாரிசு இல்லையோ அந்த ராஜ்யம் எல்லாம் எனக்கு வந்துடும். அது வந்து அட் லார்ஜ் சொல்றீங்க. இப்போ as a person அப்படி எடுத்துக்கலாம். எனக்குன்னு ஒரு இருக்கு ரிலேஷன்ஷிப்போ சொத்தோ ஓட்டம், எனக்கு என் சொத்துக்கு காப்பாத்துறதுக்கு வேணும்ன்றது அது என்ன தப்பு? ஐ மீன் தட்ஸ் a large scale, a smaller scale, right? only scale of operation காப்பாத்துறதுக்கு. ஆமா, நாடு வீடு ஆல் தான. வீடை காப்பாத்தா நாடு ஆட்டோமேட்டிக்கா காப்பாத்திக்கிறதுல இல்லையா? நீங்க நாட்டை காப்பாத்துறதுக்கு நீங்க நான் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறேன், நான் வந்து மிலிட்ரிக்கு தான் அனுப்புவேன், நான் நாட்டை காப்பாத்துவேன்னா இட்ஸ் ஃபைன், அது பரவாயில்ல. அப்படி பண்றது ஏன் சொத்தை காப்பாற்றணும் நான் உழைச்சது அப்படின்னா அது பர்சனல். ஸோ அதனால கன்சாலிடேஷன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஆத்மபோதம் எடுக்கிறதா இருந்தா நான் வந்து போஸ்டர் போடுறேன் குரூப்ல. இப்ப இருக்காது, இட் வில் டேக் another months, அப்படி ஆகும். 1.5 months அது ஆகும். ஸோ அந்த டைம் நான் போடும்போது அதை கொஞ்சம் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. மேக்சிமம் பீப்புளுக்கு ரீச் ஆகட்டும், வேற ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் தத்துவ போதத்தை மிஸ் பண்ணிருக்கலாம், ஆத்மபோதத் மூலமாவது ஒரு அறிவு. ஏன்னா இதுதான் பேஸ், தத்துவ போதம் பேஸா வச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே சாதன சதுஷ்டயம் தான் ஆத்மபோதத்துல. இன்னும் கொஞ்சம் அது வந்து நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். இது ஒரு 10th ஸ்டாண்டர்ட்னா அது ஒரு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்க தத்துவ போதம் வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இதுலயே முக்தி ஆகலாம். அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு டாப் டு பாட்டம் கவர் பண்ற ஒரு டெக்ஸ்ட். இதையே நம்ம டீப்பா போனா எங்கேயே ரியலைசேஷன் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு டெக்ஸ்ட். இது வந்து பேசு அப்ப இன்னொன்று படிச்சாதான் இதெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம வந்து சரி இதுல கொஞ்சம் தெரிஞ்சுட்டோம், இன்னும் கொஞ்சம் டீப்பா போறதுக்கு நம்ம போறோமே தவிர, பட் இதுவுமே ரொம்ப உன்னதமான டெக்ஸ்ட் தான். ஸோ இதை பேஸ் வேணும். அந்த சாதன சதுஷ்டயம் இதுல கிளியரா இருக்கு, அதுல ஒரே ஸ்லோகம். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், இந்த கன்சாலிடேஷன் முடிச்சப்புறம் நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க, நானும் அதை நாங்க ரிவைஸ் பண்றோம் எடுக்கிறோம்னு சொன்னேன் இல்லையா? இதை இப்போ உடனே பண்ணா நீங்க பண்ணிடுவேன். ஏன்னா நானே இப்பதானே கன்சாலிடேட் பண்றதையே நீங்க ஞாபகம் வச்சுட்டு ரிப்பீட் பண்ணிடலாம். இப்ப பண்ண வேணாம். அந்த சாதன சதுஷ்டயம் அங்கேயும் இதே இது வரும். அப்ப நான் கேட்கிறேன், அப்ப பண்ணுங்க. சரியா?
அதனால எல்லாரும் டச்ல இருக்கணும். ஸோ ஒரு 1 month to 1.5 months நம்ம பிரேக் விட்டோம்னா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி மனசு அங்க இழுக்கிறது, எப்படி அதை நோக்கி போறோம். இந்த ஒரு வீக்லி ஒன்ஸ் அது ஏதோ கேட்டுட்டு இருந்தது, ஓரளவு மாறிட்டு இருந்தோமே, ஹோம்ஒர்க் பண்ணாட்டாலும் ஃப்ளோ சார்ட் போடாட்டாலும் ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு இருந்ததுன்னு அது இருந்தோம். இப்ப ஃபுல்லா அங்க இழுத்துரும். அதை நம்ம ரியலைஸ் பண்ணும்போது தான் அடுத்ததுல கொஞ்சம் சின்சியரா இருப்போம். அதனால அந்த கேப் கொடுக்குறேன். ஸோ கேப் கொடுத்துட்டு we will start again. அப்ப நான் அந்த போஸ்டர் போடுறோம், அது வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு 100 பேர் வந்தான்னா முடிவுல 100 பேர்லாம் இருக்க மாட்டா. முடிவுல வரைச்சே யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவ்வளவுதான் நம்பர்ஸ் இருக்கும். யாருக்கு எவ்வளவு கேட்கணுமோ அதோட விலகிடுவா. இப்ப நம்ம குரூப்லயே 60க்கு மேல இருந்தா அப்புறம் ஏன் குறைஞ்சது? அவளுக்கு அவ்வளவு ஒரு சாதன சர்ச்சம் கேட்கணும் இல்ல, அதுலயே நித்திய அறிவு வைராக்கியம் வரைக்கும் தான் அவளுக்கு பிராரப்தம் இருந்தா அவ்வளவுதான் கேட்க முடியும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீசன்னால வெளியில இழுத்துரும். அதனால நம்ம இவ்வளவு தூரம் வந்தோங்கிறதே ஒரு பெரிய பிளஸ்ஸிங். ஸோ இன்னும் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் நீங்க அனுப்புங்க, நான் அந்த போஸ்டர் போட்டப்புறம். சரியா? ரீச் ஆகட்டும், அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு சொல்ல வந்தேன், போஸ்டர் தான் நம்ம ஃபார்வர்ட் பண்ண முடியும். அவளுக்கு என்ன பிராரப்தமோ அது அப்படிதான். அடியன் இந்த இதுவே இன்னும் எனக்கு இன்னும் புரிஞ்ச மாதிரியே தெரியல. 10ஆம் கிளாஸே இன்னும் ஃபுல்லா முடிக்காத மாதிரி இருக்கு. இப்ப 11 அம்மா அடின்னு இருக்கு. முதல்ல இதை நான் முடிக்கணும்னு தான் எனக்கு தோன்றது. இதே இது அங்கேயும் வரும், திருப்பியும் நம்ம கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்குதான் அந்த கன்சாலிடேஷன், என்னோட அந்த ஆடியோஸ் எல்லாம் திருப்பி கேட்கறதுக்கு உங்களுக்கு 1.5 months வேணும். அதை எழுதுங்க. எழுதினேன்னாதான் உங்களுக்கு ஆத்மபோதம் வந்து ஒரு டச் கிடைக்கும். ஏன்னா இங்கே டவுட் இருந்தது, இங்கே நான் சரியா படிக்கல அப்படிங்கும் போது அது கொஞ்சம் ஹையருங்கும் போது அதுவும் நல்லாதான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு. அதனால இதேதான் ஒரு அப்கிரேட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் இருக்கும். அப்ப இதை நீங்க தரவா நீங்க அந்த ஆடியோ எல்லாம் இதுக்கு நல்ல டைம் 1.5 months உட்காந்து கேட்டு நோட்ஸ் எடுங்க. இந்த ஆடியோ தான் இருக்கேன் நான் கேட்டுக்கிறேனேன்னு நீங்க எப்ப வேணா கிடைக்கும். நான் இப்போ 40 வயசு, எனக்கு 60 வயசுல கூட இது ஆடியோ எங்க போறது யூடியூப்ல எல்லாம் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா யூடியூப் தெரிஞ்சவாளுக்கு தெரியும், அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பப்ளிக் பிரைவேட்னு. அதை பப்ளிக்கை விட்டு எப்போ பிரைவேட்னு மாத்திட்டேனோ நீங்க உங்களால ஆடியோ கூட பார்க்க முடியாது. இப்போதைக்கு பப்ளிக்ல போட்டிருக்கோம், எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கு. அதனால எப்பவும் இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. தெரியாது, நான் எடுக்கணுங்கிற இன்டென்ஷன் இப்ப கிடையாது, தெரியாது. அதனால நம்ம கையில இருக்கிறச்சே அதை கேட்டு நோட்ஸ் எடுத்துட்டு 12.5 months இது இப்போ இதோடைய பிராக்டிக்கல் இது பண்ணறதுக்கே டைம் பத்தாதே. அதுக்குள்ள நீங்க அடுத்தது ஆரம்பிச்சா இதுவே நம்ம வந்து தெரியாது இல்லையா? ஓகே குருஜி. ஆனா நான் என்ன சொல்றேன்னா 3 months வச்சா கூட மேபி டெஸ்ட் வச்சுட்டு நீங்க உள்ள விடணும். ஏன்னா வந்து அந்த லெவல்ல நாங்க ஒரு பேசிக் லெவல் தான்னாதான் அதுல வரணும்ன்ற மாதிரி சொன்னாதான் நாங்களும் பண்ணுவோன்ற மாதிரி இருக்கோம் இல்லையா? கரெக்ட். 2 விதமா எடுத்துக்கலாம். 3 months நான் கேப் கொடுத்தேன்னா இந்த டச்சே ஃபுல்லா விலகி போய் ஃபுல்லா லௌகிகத்துக்கு ஆயிடுவா. அப்புறம் இந்த ஆத்மபோதத்துக்கிட்ட அப்புறம் தத்துவபோதம் என்ன சொன்னா அதுவே தெரியாது, இது போய் நான் என்ன படிக்க போறேன்னு தோணி போயிடும், வரவே மாட்டா. அந்த கேப் ரொம்ப இழுத்துரும். இல்ல சில பேருக்கு இதுல இன்டென்ஷன் இருந்தா ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். ஆனா அந்த யூஸ் பண்ணிட்டு வரவா கம்மியா தான் இருப்பா. இந்த 3 months கேப்ல வெளியில இழுத்து போய் அது அடுத்ததுக்கும் வராம இருக்கிறவா தான் நிறைய பேர் இருப்பா. நீங்க ஃபர்ஸ்ட் ஆடியோ கேட்டு நோட்ஸ் எடுத்து நான் கொடுத்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி மௌன விரதம் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அந்த தியானங்கள் அதெல்லாம் பண்ணி பக்குவமானாலே இப்போ 10th 5th படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், 6th வந்து புது கிளாஸ்னா கூட பேஸ் இதுதானே. இதை வச்சுட்டு அல்ஜிப்ரா போலாம், இது போலாம், அப்படி மேல மேல போலாமே தவிர பேஸ் இதுதான். அதனால இந்த பேஸை நீங்க தரவு பண்ணிட்டாலே அங்க வந்து அதுக்காக திரும்ப 5th standard படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. 6th போனாலும் இது படிச்சிடலாங்கிறேன் நான். அதனால நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா ஒரு சார்ட் கார்டு போட்டு ஒட்டி அதெல்லாம் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிற அந்த டச்ல இல்லைன்னா அவ்வளவுதான். வேதாந்தமாவது ஒண்ணாது இல்ல அங்க இழுத்துரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வேதாந்தம் டச் இருந்துட்டே இருக்கணும். நீங்களே உங்களுக்குள்ள யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு மனநம்ல ஈடுபடலாம். ஆத்மபோதம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்லோகங்களை பாராயணம் கிளாஸ் ஒண்ணு வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்லோகம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு இங்க ஈஸியா கனெக்ட் ஆகும். ஒரு ரொம்ப கிடையாது, 60 ஸ்லோகாஸ் நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ அந்த ஸ்லோகா வந்து ஒரு கிளாஸ் வச்சு அது மட்டும் ப்ராக்டிஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப தத்துவபோதம் வந்து டெக்ஸ்ட்லாம் எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல். நீங்க படிச்சுட்டே இருக்கணும். அதில் ஒரு டே வச்சுட்டு ஒரு நல்ல நாள் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதில் படிச்சுட்டே இருந்தா கூட
அது வரும். ஏன்னா அந்த டெஃபினிஷன் எல்லாம் அப்படி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க ஆத்மபோதம் வரைச்சே முன்னாடியே இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இல்லைன்னா புதுசா இருக்கும் எல்லாமே. ஸ்லோகம் புதுசு, பதம் பிரிக்கிறது புதுசு, அதுல உள்ள பதங்கள் அர்த்தங்கள் எல்லாம் புதுசு, அதுக்கப்புறம் டீப்பா உள்ள அர்த்தங்கள் வேற. அப்படிங்கும் போது கொஞ்சம் கனெக்ட் ஆகாம இருக்கும். முன்னாடியே நம்ம அதை படிச்சு வச்சுட்டோம்னா இது ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு முதல்ல ஏதாவது பிளான் பண்ணலாம். சாந்தி மந்திரம். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्. गुरुभ्यो नमः. हरि ओम्. धन्यवादः. ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಬೆನ್.